10ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 10ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு எப்பொழுதும் தொழில் பற்றிய சிந்தனை இருக்கும். ஜாதகர் புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோடு வாழ்வார். தொழில் சார்ந்த பட்டம், பதவிகள் ஜாதகரை தேடி வரும். ஜாதகர் வாழ்க்கையில் தொழில் செய்து வெற்றி அடைவார். 10ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தொழிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்வார்கள். தொழில் மூலம் ஜாதகருக்கு வருமானம் வரும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகத்தில் இருப்பார். ஜாதகருக்கு சாதுரியமாக பேசக்கூடிய திறன் உண்டு. 10ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு கடன் வாங்குவார். ஜாதகர் தொழில் முன்னேற்றத்திற்காக சதா சர்வ காலமும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார். ஜாதகரின் இளைய சகோதரன் தொழிலுக்கு அல்லது உத்தியோகத்திற்கு உதவி செய்வார். ஜாதகர் தைரியமும் வீரியமும் உடையவராக இருப்பார். சிறந்த வேலையாட்கள் கிடைப்பார்கள். 10ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தான் உழைத்து சம்பாதித்த வருமானத்தில் இடம், நிலம், வாகனம், வீடு போன்ற சொத்துக்களை அமைத்துக் கொள்வார். வண்டி, வாகனங்கள் அல்லது விவசாயம், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உத்தியோகம் ஜாதகருக்கு அமைகின்றன. ஜாதகரின் தொழிலுக்கு தாயாரின் அனுசரணை கிடைக்கும். ஜாதகர் தொழில் விரிவாக்கத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை அடமானமாக வைத்து முதலீடு செய்கிறார். 10ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு அரசு சார்ந்த உத்தியோகம் கிடைக்கும். ஜாதகரின் தொழிலுக்கு அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். ஜாதகர் சாஸ்திரம் கற்றுக்கொள்வார். பூர்வீக தொழிலை ஜாதகர் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். ஜாதகருக்கு உயர்ந்த பதவி, பட்டம், அந்தஸ்து தேடி வரும். வேலைக்கு சென்ற இடத்தில் காதல் உருவாகிறது. 10ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் உத்தியோகத்தில் சிரமங்களை சந்திக்கிறார். தனது உத்தியோகத்தில் முன்னேறி வருவதற்கு பல போட்டிகளை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஜாதகர் தொழில் கடன் வாங்குவார். தனது தொழிலில் எப்பொழுதும் கடுமையான போட்டி இருக்கும். 10ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் கூட்டுத் தொழில் செய்யக்கூடும். மனைவி பெயரில் ஜாதகர் தொழில் செய்கிறார். வேலைக்கு செல்கின்ற மனைவி அமைகிறார். ஜாதகர் செய்கின்ற தொழிலுக்கு அல்லது உத்தியோகத்திற்கு மனைவியின் அனுகூலங்கள் கிடைக்கும். 10ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு உத்தியோகம் அல்லது தொழில் சிறப்பான அமைப்பில் சந்திக்கிறார். ஜாதகர் செய்கின்ற தொழிலில் கடும்பகை, தொழில் சரிவு கிடைப்பதில்லை. ஜாதகர் உத்தியோகத்தில் கடுமையான இவைகளை சந்திக்கிறார். ஆயுள் காப்பீடு, நீதிமன்றம், அவமானங்கள் ஆராய்ச்சி இது போன்ற தொழிலில் ஜாதகர் இருக்கும்போது ஜாதகருக்கு பெரிதும் பாதிப்பை தருவதில்லை. ஜாதகர் வெளிநாடு சென்று பிழைக்கும் போது பெரிதும் பாதிப்பை தருவதில்லை. 10ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தொழிலில் நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு. உத்தியோகத்தில் சிரமமின்றி மேலிடத்திற்கு வருகிறார். முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியம் அனைத்தும் இவரது உத்தியோகம் அல்லது தொழிலுக்கு உதவி செய்யும். பூர்வீக தொழிலை ஜாதகர் செய்கின்ற நபராக இருக்கிறார். 10ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது ஆட்சி பலத்தில் இருப்பார். ஜாதகரின் தொழில் அல்லது உத்தியோகம் நிரந்தரமாக அமைகிறது. தொழில் மூலம் பட்டம், பதவிகள் தேடி வருகின்றன. 10ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தொழில் அல்லது உத்தியோகத்தில் சந்தோஷம் உண்டு. சேமித்து வைக்கக்கூடிய அளவில் வருமானம் உண்டு. ஜாதகர் தொழில் முயற்சி செய்தால் வெற்றி பெறுகிறார். மூத்த சகோதரன் வழியில் தொழிலில் ஆதாயம் உண்டு. 10ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் சரிவு, வீண் விரயங்களை சந்திப்பது, தொழில் முடக்கம் ஏற்படுவது, எதிர்பாராத நஷ்டங்கள் அடைவது என அனைத்து விரும்பத்தகாதவைகளை ஜாதகர் அனுபவிக்கிறார். ஜாதகர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உத்தியோகம் செய்தாலோ ஏற்றுமதி, இறக்குமதி,
தொழில் அல்லது உத்தியோகம் செய்தாலோ மேற்கண்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படுவதில்லை. ஜாதகர் தொழில் விட்டு தொழில் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றன. ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய இடம் நிலையாக இருப்பதில்லை.